ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் புதுசாக திறந்துருக்கக்கூடிய நம்ம வண்டியூர் பூங்கா தாங்க வந்திருக்கோம். ஸோ பசங்க போகணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க, அதனால் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். டிக்கெட் வந்துட்டு பெரியவங்களுக்கு ரூ. 20, சின்ன பசங்களுக்கு ரூ. 10 சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் வாங்க, ஓகேவா? ஸோ உள்ளே வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் போனோம், டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க போய் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம போனோடனே இங்கே பாருங்களேன், கண்ணுக்கு இழுத்த மாதிரியே சூப்பராக போட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே. ஏன்னு தெரியுமா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மதுரையில் இருக்கோம். நிறையா வருத்தப்பட்டிருக்கேன் நான்லாம், அப்படியெல்லாம் சுற்றி பார்க்க ஒரு இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி போயிருந்தோம், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிதக்கும் பாலம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் மதுரையில். இங்கே பாருங்களேன், மிதக்கும் பாலம். அதில் வந்துட்டு ஆட்கள்லாம் போகிறாங்க. உண்மையாகவே நானும் போகணும்னு எதிர்பார்த்து தான் போனோம். பட் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னு கேட்குறீங்களா, அது வந்துட்டு நம்ம போட்டிங் போன மாதிரி தான் உள்ளே அலவுடான். நம்ம வந்துட்டு சும்மாலாம் போன ஆட்கள் நிறையா வரதுனால அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. சரி நம்ம அப்புறம் போய்க்கலான்ட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே பாப்பா நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கேன்னு பார்க்குறீங்களா, அவங்க விளையாடுற இடத்துக்கு தான். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இது பூராமே பாப்பாங்க விளையாடுறதுக்கு இருக்குது. ஸோ பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, மதுரையில் வந்துட்டு இதுவும் சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு இடம், பொழுதுபோக்குக்கான ஒரு இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு உடற்பயிற்சி செய்கிறதுக்காக இன்றைக்கி ஜிம்முக்கு போவோம் அப்படிலாம் இருக்கும். பட் இங்கே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேவா? ஆனால் என்னென்னா, பெரிய பாப்பா எல்லாத்துலேயும் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. சின்ன பாப்பா வந்துட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, பயப்படுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. பட் போக மாட்டாங்க. பெரிய பாப்பா தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஆசைப்படுவாங்க. எல்லாத்துலேயுமே செஞ்சு இது பண்ணணும், அது பண்ணணும் ஆசைப்படுவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இதை பார்க்கல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அதில் உட்காந்தப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அந்த மாதிரி தாங்க நிஜமாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்மளாம் சைக்கிள்னால் சின்ன வயசில் ஓட்டினது. இப்போல்லாம் சைக்கிள் ஓட்டுறது நமக்கே ஒரு சங்கடமாக இருந்தாலும், இப்போல்லாம் எங்கே சைக்கிள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு இங்கே போய் இதில் உட்காந்தோன்னே எனக்கு சீரியஸாகவே இந்த ஒரு எண்ணம் தான் ஓடிச்சு. செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே உடற்பயிற்சி செய்கிறதுக்காக போட்டிருக்காங்க. பாருங்களேன், ஆனால் சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே நான் வந்துட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து போகல. சும்மா ஏதோ பார்ப்பாங்க, ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆனால் உள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போனப்போ உண்மையாகவே சொல்கிறேன், பொழுது போனது தெரியலை. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். சொன்னால் பார்ப்பாங்க எல்லாருமே சரி. வந்துட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அன்றைக்கி. அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. அது எனக்கே மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. மற்றபடியில் நான் பாப்பாலாம் ரொம்ப ஹாப்பி தான். பட் அவங்க மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய உறவுகளை வந்துட்டு கண்டிப்பாக போங்க. போயிட்டு சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, போய் நல்லா சுற்றி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல பொழுதுபோக்குக்கான இடம். சின்ன பசங்கள்லாம் கூட்ட போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நம்ம போன டைமில் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு வெளியே வரப்போ இன்னும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இது நம்ம போனப்போ இருந்த கூட்டம் பாருங்களேன். நம்ம நின்றுட்டு இருந்த இடத்துல மட்டும், பட் அங்கிட்டு இருந்தவங்களாம் நம்ம எடுக்கலை. நம்ம நின்றுட்டு இருந்த இடத்துல இந்த கூட்டம் இது. இங்கே பாருங்கள், பாப்பாங்களுக்கு இதுனா ரொம்ப இஷ்டங்க. இங்கேயே நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அங்கே போனாலும் வந்துட்டு அவங்களுக்கு சர்க்கஸ் தான். இதுதான் விளையாடணும் 2 பேருக்குமே. ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள், ஹாய் சொல்லிடுங்க நீங்களும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிடுங்க, ஓகேவா? 2 பாப்பாவுக்கு இதுனா ரொம்ப இஷ்டம். மற்ற விஷயங்கள் விளையாடுவாங்க, பட் இதை விரும்பி விளையாடுற அளவுக்கு விளையாட மாட்டாங்க. பார்த்திங்களா, அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டுருக்காங்க. என்ன விஷயம்னா, பாப்பாங்க 2 பேரும் வாங்க வீட்டுக்கு போகலான்னா கூட வரல, விளையாடிட்டே தான் இருக்கணுன்ட்டாங்க.
இதெல்லாம் வந்துட்டு நம்மளாம் சின்ன வயசில் ஊஞ்சல் விளையாடணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம பாப்பாங்களுக்கு இதெல்லாம் இல்லை, சும்மா 2 நிமிஷம் உட்காந்தோமா போதும். அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதில் சறுக்கி வர்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது உண்மையாகவே. எனக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, ஐயோ நம்ம வீடு பக்கத்தில் இருந்தால் நம்ம டெய்லி வந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்துட்டு என்னோடய தேவதைகள். பார்த்தீங்களா? ஸோ பாப்பாங்க போட்டிங் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். என்னென்னா முக்கியமான விஷயம், 6 மணி வரைக்கும் தான் அலௌடா. நம்ம வந்துட்டு 5:30க்கே போய் டிக்கெட்டு கேட்டோம். பட் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கினவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் போக முடியலை. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அடுத்த டைம் கண்டிப்பாக ஒரு நாள் போகிறோம், அதையும் வீடியோவை எடுத்து போடுவோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது உண்மையாகவே. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மனைவி இவங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். பார்த்தீங்களா? ஸோ அங்கே போய் பார்க்க எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, உண்மையாகவே ஒரு பீச்சில் இருக்க ஃபீல் ஆச்சுங்க. நான் பீச்சுக்கெலாம் போனது கிடையாது. நிறைய நம்ம மூவிலெலாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நம்ம வெயிட்டை நம்மளே தூக்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. பட் ரொம்ப நேரம் செய்ய முடியாது, கை வலி வந்துடும் யாருக்காக இருந்தாலும் சரி. என்னாலையும் ஏதோ செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு உண்மையாகவே ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? மதுரையில் வந்துட்டு இப்படி ஒரு பொழுதுபோக்குக்கான இடத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இன்னும் என்னென்னா, சண்டே அப்படிலாம் போனால் ஜாஸ்தி கூட்டம் வரும் போல். நம்ம போனப்போவே வந்துட்டு பயங்கர கூட்டம். ரிட்டர்ன் வரப்போலாம் பயங்கரமாக இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் வந்துட்டு மதுரையில் இருக்கவங்களும் சரி, வெளியூர்லேருந்து வரவங்களும் சரி, அங்கேயும் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மதுரையில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பாப்பாங்க விளையாடுறதுக்கெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ உண்மையாகவே குட்டி பசங்களை கூட்டி போங்க, பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் நேரம் ஆக ஆக க்ரௌடு வந்துகிட்டே தான் இருக்கும், கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. என்னடா லாஸ்ட்டில் காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்ம சீக்கிரம் போனதுனால எதுவும் இது பண்ண முடியலை. திரும்ப ரிட்டன் வெளியே வரப்போ தான் பார்த்தோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள், பாப்பா அப்படி விளையாடிட்டுருக்காங்க. அவங்க தண்ணினாலே பயங்கரமாக விளையாடுவாங்க. இதில் இப்படி இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரை வண்டியூர் பூங்கா. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மதுரையில் இருக்க மக்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்படியே நம்மளோட வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.